24,094. OSD திட்டம் 48,000. மொத்த செலவு 18,85,869. 4. கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை குறித்து விவாதித்தார். கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டின் தணிக்கை அறிக்கை கிராம சபை பார்வைக்கு ஒப்புதல் பெறுதல். நம்ம ஊராட்சியில் 2024-25 ஆண்டு ஊராட்சியில தணிக்கை மேற்கொண்டதுல மொத்தம் தணிக்கை தரவு பத்தி 20 பத்திகள் 22 பத்திகள் எழுதப்பட்டுள்ளது. இந்த பத்திகளுக்கு ஒரே பதில் அறிக்கை 70,000 வரைக்கும் காசு வருது. ஏற்கனவே 2000 வருஷத்து அதாவது இயர் 2000 முன்னாடி 1999 முன்னாடி கட்டப்பட்டு அரசு இல்ல ஏதாவது என்ஜிஓவோ கட்டப்பட்டிருந்த தொகுப்பு வீடு சேதம் அடைஞ்சிருந்தா அதை சரி பண்றதுக்கு முதலமைச்சரின் வீடு மறுகட்டுமான திட்டத்தில் கிட்டத்தட்ட 2,70,000 வரைக்கும் காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறு பழுதுகள் ஏதாவது இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள பழுது இருக்கு அப்படின்னா ரிப்பேர்ஸ் டு ரூரல் ஊரக பகுதிகளில் பழுது பார்க்கும் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா வீடுகளுக்கு இது பண்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு முதலமைச்சரின் கிராம மறுகட்டுமான திட்டம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், கரண்ட் எல்லாரும் வருது, வீட்டுக்கு கரண்ட் பில் வருது. நம்மளுக்கு PM சூரியகர் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல என்னன்னா 3 வகையான மானியம் கொடுக்குறாங்க. 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட். 1 கிலோவாட்ல ஒரு சோலார் பேனல் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் கரண்ட் அது தயாரிக்கும். அப்ப ஒரு மாசத்துக்கு 60 யூனிட் கரண்ட் அதுல வரும். நீங்க 1 கிலோவாட் போட்டீங்கன்னா 30,000 ரூபாய் மானியம், 3 கிலோவாட் போட்டீங்கன்னா 78,000 ரூபாய் மானியம். சோ ஒரு 3 கிலோவாட் போறதுக்கு 2,02,000 2 முறை நடைபெற்றது ஐயா. ஜூன்